அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டதை எதிர்த்த வழக்கு விசாரணை தற்பொழுது ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகம் கொடுத்த மேல்முறையீட்டின் வழக்கின் தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது குறித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இன்று காலையில் தமிழக தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தனது வாதத்தை துவக்கி மதியம் வரை நடத்தியிருந்தார். அதன் பின் அவர் மேலும் 20 நிமிடங்கள் அவகாசம் கேட்டதன் பேரில் இந்த வழக்கு மதியம் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனை மீண்டும் எடுத்த நீதிபதிகள் மதியம் 2:30 மணிக்கு எடுத்த போது தலைமை வழக்கறிஞர் ராஜராகி அந்த தூண் பழமையானதுதான் என தெரிவித்தார். எத்தனை ஆண்டுகள் பழமையானது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது எத்தனை ஆண்டுகள் என்பது குறித்த விவரம் தெரியவில்லை. ஆனால் மனுதாரர் ஒரு பக்தராக இதில் ஒரு விண்ணப்பத்தை மனுவை செய்யவில்லை. இவர் சொத்தில் பங்குதாரர் போலவும் அதில் உரிமை கோருவது போலவும் வந்துள்ளார். இது தீபம் ஏற்றுவது கோரிக்கை வைக்கும் வழக்கா அல்லது சொத்துரிமையை பாதுகாக்கும் வழக்கா? சொத்தை பாதுகாக்க வேண்டும் என தனி நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் வழக்கு தொடரும் போது உரிய ஆதாரங்களை கொடுக்கவில்லை. தனி நீதிபதி தனது உத்தரவில் ஏற்கனவே உள்ள வழக்கப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா? மேலும் ஆர்டிகல் 226 இன்படி இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை எனவும் தலைமை நீதிபதி தொடர்ந்து தனது வாதத்தில் தெரிவித்து வந்தார். மேலும் இந்த வழக்கு தனிநபர் ஏற்றுவது குறித்த விசாரணைக்கு உகந்ததல்லவும் என அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே இந்த தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து கடைசி நேரத்தில் விண்ணப்பிக்கப்பட்டது என்று கூறினீர்கள். அடுத்த ஆண்டு கார்த்திகையின் போதாவது இந்த தூணில் தீபம் ஏற்ற வாய்ப்புள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். அதற்கு தமிழகத்தில் திருவண்ணாமலை போன்ற பல மலைகளின் உச்சிகளில் தீபம் ஏற்றப்படுகிறது. ஆனால் இங்கு மலை உச்சி எது என்பதுதான் பிரச்சனை. பல நூற்றாண்டுகளாக தொடரப்பட்ட பழக்கங்கள் இன்னும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்து இந்த வழக்கில் மனுதாரர் அரசபாண்டி என்பவர் மட்டுமே அறநிலையத்துறை கமிஷனரிடம் தீபம் ஏற்றும் என கோரிக்கை வைத்துள்ளார். மற்ற யாரும் முறைப்படி இது குறித்த முறைப்படி யாரும் மனு செய்யவில்லை. எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதை என தெரிவித்தார். அதை அப்போது குறுக்கிட்ட மனுதாரின் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம், மனுதாரரின் மனு விசாரணைக்கு உகந்ததில்லை என்பதை ஏற்க முடியாது, மனுதாரர்களின் மனு விசாரணைக்கு உகந்ததான் என தெரிவித்த போது அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், அரசின் தரப்பின் பதிலுக்கு மட்டும் பதிலளிங்கள், அது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுவிட்டது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் வள்ளியப்பன் ஆஜராகி பேசும்போது, தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கும் அரசை எவ்வாறு மதச்சார்பற்ற அரசு என கூற முடியும் என கேட்டார். அதே போல தர்கா தரப்பு வழக்கறிஞர் மோகன் பேசுகையில் இதுபோன்ற வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார். மலை உச்சியில் உள்ள தூணியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மனுதாரர் தரப்பில் வழங்கப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க உகந்ததில்லை என்பது ஏற்கத்தக்கதில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து வாதிடப்பட்டது. தனி நீதிபதி வழக்கை விசாரித்து உகந்ததா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கருத்தை தெரிவித்தனர். தனிநபர் கோவிலின் இடத்தில் இங்குதான் தீபம் ஏற்றும் என வேண்டும் என சொந்தம் கொண்டாட முடியுமா? அரசாங்க சொத்தில் உரிமை கோட முடியுமா என தொடர்ந்து தலைமை வழக்கறிஞர் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தலைமை வழக்கறிஞர் வாதம் செய்ததற்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். இதற்கு முன் உதாரணமாக பேசப்பட்டது கோவில் அர்ச்சகர் சம்பந்தப்பட்டது. ஆனால் மனுதாரர் கோவிலின் பக்தர் அவருக்கு மனு தாக்கல் செய்ய அதிகாரம் உள்ளது, மதச்சார்பற்ற அரசு இவ்வாறு மதம் சார்ந்த விஷயம் என்று கூற முடியும் என தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்ட போது திருப்பரங்குன்றம் கோவில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோவில் சார்பில் வெளியிட்ட ஒரு ஆவணங்களை புத்தகத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க அதிகாரமில்லை என எதிர்த்தரப்பு குறிப்பிடுவது ஏற்புடையதல்ல. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கோவில் தலவிருட்சமாக உள்ள கள்ளத்தி மரம் உள்ளது, அதன் அருகில் தர்கா கொடியேற்றப்பட்டு வருகிறது, இது எப்படி ஏற்க முடியும் என தெரிவித்தனர். கோவில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு மத்திய தொழில்துறை முடிவு செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொல்லியல் அறிஞர் வேதாச்சலம் திருப்பரங்குன்றம் மலையில் சமணர்களின் பங்கு குறித்து என்னுடைய புத்தகத்தை வழக்கறிஞர் லஜபதி ராய் நீதிபதியிடம் வழங்கினார். இதுபோன்று பல்வேறு தரப்புகளும் முறையிட்ட போது இந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை
நாளை இந்த அனைத்து வழக்கறிஞர்களுடைய அறிக்கையாக தாக்கல் செய்து கொண்டு இந்த வழக்கை தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நீதிமன்ற மேல்முறையீட்டு மனு குறித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உட்பட மேலும் நீதிமன்ற அவமதிப்பு மேல்முறையீட்டு வழக்குகள், அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்த வழக்கிற்கு தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை ஜனவரி 7ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அருணேஷ். விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.